என்னோட கேள்வி என்னன்னா, இந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடலாமா? அதே மாதிரி வந்து ஆன்லைன் ரம்மி, ஜங்லி ரம்மி இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் கார்டு வச்சு கேம்ஸ் விளையாடுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடலாமா? அதே மாதிரி பெட்டிங் மாதிரியும் இருக்கு. இப்போ கிரிக்கெட் மேட்ச்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 டீம் இருக்கு. ஒரு டீமுக்கு நம்ம மணி போட்டு இந்த டீம் ஜெயிக்கும்ட்டு நம்ம நம்பி கேஷ் பெட்டிங் பண்றோம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாமா? அது மட்டும் இல்லாம இந்த நம்பர் மேட்ச் பண்றது, கேண்டி கிரஷ், இதெல்லாம் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் போட்டு நம்ம பிரெயின் யூஸ் பண்ணி பெட் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து நம்ம விளையாடலாமா? இதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது? பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அது போன்ற இன்றைக்கு பல்வேறு விதமான ஆன்லைன் கேம்கள் வந்துருச்சு. அது மாதிரியான கேம்களை நம்ம விளையாடலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க. பொதுவாக விளையாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்துல எந்த விதமான தடையும் இல்லை. விளையாட்டு என்று வந்து விட்டால் அதை பொதுவான ஒரு அனுமதியை தான் இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்கிறது. ஆனால் அதில் சில வரையறைகளை நமக்கு வகுக்கிறது. நீங்க விளையாடுங்க, இந்த வரையறைக்குள்ள நின்று விளையாடுங்க. நீங்க விளையாடுங்க, இந்த வரம்பை மீறாத வகையில் விளையாடுங்க. நீங்க விளையாடுங்க, இந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தாத நிலையில் விளையாடுங்க என்று விளையாடுவதற்கு அனுமதி வழங்கிய மார்க்கம் அந்த விளையாட்டை எந்த அளவுக்கு வைத்துக் கொள்ளணும், எந்த நிலையில் வைத்துக் கொள்ளணும், எதிலெல்லாம் நாம் தவிர்த்துக் கொள்ளணும் என்கின்ற வரையறைகளை நமக்கு சொல்லித்தருது. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய விளையாட்டுகள் என்பது எந்த விதத்திலும் பிறரை துன்புறுத்தக்கூடிய வகையில் இருந்துடக்கூடாது. இது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டக்கூடிய விஷயம். எந்த விதத்திலும் பிறரை துன்புறுத்துவதல்ல. ஒரு பிராணி, மனிதன் அல்லாத வேறு எந்த ஒரு பிராணியையும் துன்புறுத்தக்கூடிய விதத்தில் இருந்துடக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய தூதரவங்க நமக்கு வழிகாட்டுறாங்க. ஒரு பிராணியின் மீது கல்லெறிந்து விளையாடுவது ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. புகாரில ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப பிராணி தானே, அது என்ன என்று சொல்லி அடிச்சு விளையாடுறது, பொழுது போகணும்ல, டைம் பாஸ் ஆகணும்ல, இப்படி அடிச்சு விளையாடுறத அல்லாஹ்வுடைய தூதரவங்க தடுக்கக்கூடிய காட்சி பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன செய்தி கிடைக்கிறது? விளையாடலாம், ஆனால் அந்த விளையாட்டு எந்த விதத்திலும் பிறருக்கோ, பிற மனிதர்களுக்கோ, பிற உயிர் ஜீவராசிகளுக்கோ துன்புறுத்தலாக, தொல்லை தரக்கூடியதாக இருந்து விடக்கூடாது. இதை நம்ம முதல்ல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். சரி, பிறருக்கு துன்புறுத்தல் தரல, பிறருக்கு பாதிப்பு தரல, நமக்கு துன்புறுத்தலை ஏற்படுத்திக்கலாமா? நமக்கு நாமே தீங்குகளை ஏற்படுத்திக்கலாமா? அதையும் இஸ்லாம் தடுக்கிறது. எப்படி பிறருக்கு துன்புறுத்தல் தராத வகையில் தான் நம்முடைய விளையாட்டு இருக்குங்கிறத வழிகாட்டுதோ, அது மாதிரி நமக்கு நாமே தீங்கிழைக்கக்கூடிய வகையில், நமக்கு நாமே துன்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலும் அந்த விளையாட்டுகள் இருந்துவிடக் கூடாது என்று மார்க்கம் நமக்கு தடுக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரவங்க பல்வேறு நிலைகள்ல அதை நமக்கு உணர்த்துறாங்க. இப்படி ஒரு மனிதர், நான் என்ன செய்ய போறேன், 4 முழுக்க நின்று வணங்க போறேன், வாழ்நாள் முழுக்க நோன்பு வைக்க போறேன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவங்க தடுக்கிறாங்க. அப்படிலாம் நோன்பு வைக்க கூடாது, அப்படிலாம் தொழக்கூடாது. கண்ணுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கு, உடலுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கு, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கு. இதையெல்லாம் நிறைவேற்றுங்கிறாங்க. அப்ப இறைவனை வணங்கக்கூடிய விஷயங்கிறது நமக்கு நன்மையை தரக்கூடிய விஷயம், சொர்க்கத்தை தரக்கூடிய விஷயம். அந்த விஷயத்திலும் கூட கால்களுக்கு நின்று வணங்கி 4 முழுக்க உன்னை துன்புறுத்தணும்னு இஸ்லாம் சொல்லல. நோம்பு வச்சு நான் என்னை நானே வருத்தி கொள்ளணும்னு இஸ்லாம் சொல்லல. அதையெல்லாம் செய்யக்கூடாது, அப்படி செஞ்சா நன்மையே இல்லைன்னாங்கிற சொல்ல. அப்ப ஒரு வணக்க விஷயத்திலேயே நம்முடைய கடமைகளில் நம்முடைய உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் நாம் அந்த வணக்கத்தை அமைத்துக் கொண்டால் அதனால நமக்கு நன்மை இல்லை, அது நமக்கு தீமையாக தான் வந்து சேரும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லுவாங்கன்னா, அப்ப விளையாட்டுகள் அது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு மறுமையில நன்மை சேர்க்குமா? மறுமையில் நன்மை சேர்க்கக்கூடிய விஷயத்துக்கு ரசூலுல்லாஹ் நம்முடைய உடல் நலனை பேணித்தான் அந்த விளையாட்டுக்களை விளையாடணும்னு சொல்லும் பொழுது, நாம் பொழுதுபோக்கிற்காக கடந்து செல்லக்கூடிய விளையாட்டுகள் அப்ப அதில் எவ்வளவு பேணுதலா இருக்கும். அப்ப ஒரு விளையாட்டு என்றால் பிறருக்கு துன்பம் தீங்கு தரக்கூடாது என்பதோடு நமக்கும் தீங்கு தரக்கூடியதாக, துன்பம் தரக்கூடியதாக அந்த விளையாட்டுகள் இருந்து விடவே கூடாது. அந்த வகையில் நாம் எந்த விளையாட்டை விளையாடினாலும் மார்க்க அடிப்படையில தவறு இல்லை. இது ஒரு விஷயம். அடுத்து ஒரு வரையறையை மார்க்கம் நமக்கு போடுது. என்ன வரையறைன்னு சொன்னா, விளையாட்டுகள் என்பது விளையாட்டாகத்தான் இருக்கும். விளையாட்டுனா என்ன? 2 பேருக்கு மத்தியில போட்டி நடக்கும். போட்டி அது எப்படி இருக்கலாம், அந்த விளையாட்டை பொறுத்து போட்டியினுடைய நிலை மாறும். ஓட்டப்பந்தயம்னா ஓடுறது, வாலிபால்னா பால் அடிச்சு விளையாடுறது. அப்ப அந்த விளையாட்டுக்கு தக்க போட்டிகள் வேறுபட்டாலும்
அந்த விளையாட்டு என்பதனுடைய அம்சங்கிறது இரு சாராருக்கு மத்தியில் அல்லது இரு குழுக்களுக்கு மத்தியில் ஒரு விளையாட்டில் நடைபெறக்கூடிய போட்டியாக இருக்கிறது ஒழிய அதில் எந்த விதத்திலும் பொருளாதாரம் தலையிட்டு விட்டு கூடாது. காசு வச்சு விளையாடிடக் கூடாது, சூது வச்சு விளையாடிடக் கூடாது. நானும் 10 ரூபா போடுறேன், நீனும் 10 ரூபா போடு, எவன் ஜெயிக்கிறானோ ஜெயிக்கிறவனுக்கு 20 ரூபா. இன்று இப்படி சூது வைத்து விளையாடக்கூடிய விளையாட்டை மார்க்கம் நமக்கு முற்றிலுமாக தடுக்கிறது. இது மாதிரியான விளையாட்டுகள் நம்மிடத்துல அறவே வந்துடக்கூடாது. அப்ப இப்படி இன்னைக்கு நிறைய விளையாட்டுகளை பார்க்கிறோம். காசு போடு, நானும் காசு போடுறேன், யாரு ஜெயிக்கிறானோ அவனுக்கு காசு என்று நினைச்சுக்கிறாங்க, விளையாடுறாங்க. இப்படியான விளையாட்டுகள் மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளையாட்டுகள், அதை ஒருபொழுதும் செய்துவிடக்கூடாது. சரி, நாங்க காசு போடுறோம், ஆனா அது ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்துறதுக்காக காசு போடுறோம் அப்படின்னா, சில இடங்கள்ல கிரிக்கெட் மேட்ச் நடத்துவாங்க. கிரிக்கெட் மேட்ச் நடத்துறதை யாரெல்லாம் சேருவாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு உள்நுழைவு கட்டணம், நுழைவு கட்டணம்னு வச்சிருவாங்க. ஒரு 2000 ரூபாயோ 1000 ரூபாயோ கட்டித்தான் உள்ள சேர முடியும். இப்ப வாங்கினாங்கல்ல காசு, இந்த காசுல இருந்து நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிக்குவாங்க. இதே காசுல இருந்துதான் ஜெயிக்கிறவங்களுக்கும் பரிசு கொடுப்பாங்கன்னா இப்படியான விளையாட்டுகள்ல பங்கெடுக்க கூடாது. இப்படி ஒரு டோர்னமெண்ட்ல நம்ம கலந்துக்க கூடாது. மாறாக நாம போட்டோம்ல காசு, அந்த காசை வச்சு ஸ்டேடியம் அமைக்கிறாங்க, லைட் அமைக்கிறாங்க, ஸ்பிட்ச் ரெடி பண்றாங்க. என்ன விளையாட்டோ அந்த விளையாட்டுக்கு தக்க ஏற்பாடுகளை செய்யறாங்க. ஆனா பரிசு வரும் பொழுது அந்த விளையாட்டில் பங்கேற்கக்கூடியவர்கள் கொடுத்த காசுல இருந்து பரிசு கொடுக்காம வேற நபர்கள், வேற ஒரு ஸ்பான்சர் மூலியமா அந்த பரிசுகளை கொடுப்பாங்கன்னா அது பரிசுங்கிற நிலையில போயிடும். எப்ப அது சூதுன்னு ஆகும்னா, அந்த போட்டியில் பங்கெடுப்பவர்கள் காசு போட்டு அந்த காசுல இருந்து ஜெயிப்பவங்களுக்கு நம்ம கொடுப்போம்னா அது சூதுங்கிற நிலை அடைஞ்சிடும். இந்த நிலையை அடையக்கூடிய விளையாட்டுகள் அது எந்த விளையாட்டுகளாக இருந்தாலும் கூட, அதை நீங்க ஆன்லைன்ல விளையாண்டாலும் சரி, அல்லது நம்ம ஆன்லைன் இல்லாம யதார்த்த நிலையில் நம்முடைய லைவ்ல நம்ம இங்க விளையாண்டாலும் சரி, பணம் அங்கே கையாளப்பட்டு ஜெயிச்சவனுக்கு காசு என்ற நிலையில் அது விளையாடப்பட்டால் அப்படிப்பட்ட விளையாட்டுகள் சூது என்ற நிலையில் அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஹராமான பாவத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயமாக அமைஞ்சிடும். சரி, சில விளையாட்டுகள் இருக்கு. அந்த விளையாட்டுகளை பொறுத்த வரைக்கும் அங்க முழுக்க முழுக்க அந்த விளையாட்டு சூது என்பதை கொண்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. சூது இல்லாமல் சில விளையாட்டுகளை நாம் விளையாடலாம் சொல்லிட்டோம். கிரிக்கெட் சூது வச்சு விளையாடுறாங்க, நம்ம சூது இல்லாமல் விளையாடுறோம். செஸ் சூது வச்சு விளையாடுறாங்க, நம்ம சூது இல்லாமல் விளையாடுறோம். இப்படி நாம் விளையாடக்கூடிய இந்த விளையாட்டு முறையை காசு வச்சு பெட்டு கட்டி விளையாடுறோம்னா கூடும் தானே? சரி, இது எல்லா விளையாட்டுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டா பொருந்தாது. எந்த விளையாட்டு மக்களுக்கு மத்தியில் இது முழுக்க முழுக்க சூதாட்டம்பா, இந்த விளையாட்டே சூதாட்டத்துக்கான விளையாட்டு என்று அடையாளம் பெற்றிருக்குமோ அப்படிப்பட்ட விளையாட்டை நாம் சூது இல்லாமல் சும்மா கூட விளையாடக்கூடாது. ஏன் எப்படி சொல்றோம் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லக்கூடிய இந்த செய்தியை பார்க்கிறோம். நபிகளுடைய காலத்துல நர்தஷர் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு இருந்துச்சு. அந்த விளையாட்டு முறை என்ன, அது எப்படி ஏது அப்படிங்கிறதுலாம் நமக்கு சொல்லித்தரப்படலை, அந்த முறைகள்லாம் சொல்லித்தரப்படலை. அந்த நர்தஷர் அப்படிங்கிற அந்த விளையாட்டு யார் விளையாடுவாங்களோ அவங்களுடைய கையை பண்டிகையுடைய ரத்தத்திலும் இறைச்சியிலும் நுழைத்தவரை போன்றவர் ஆவார் என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க கடுமையான வார்த்தையில சொல்றாங்க. பண்டிகையுடைய ரத்தத்திலையும் இறைச்சியிலையும் கையை வச்சதுன்னா என்ன அர்த்தம்? ஹராம செஞ்சதுக்கு சமம், அது ஹராம அவர் செஞ்சார் என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நர்தஷர் அப்படிங்கிறது நபிகளாருடைய காலத்தை தொட்டு அது முழுக்க முழுக்க சூதாட்டத்திற்கு தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட விளையாட்டு அல்லாஹ்வுடைய தூதரவங்க அது ஹராம் என்று உணர்த்தும் பொழுது அது நீங்க பெட்டு கட்டினா மட்டும் கூடாது, பெட்டு கட்டலன்னா பிரச்சனை இல்லை அப்படி சொல்லல. பொதுவாக இந்த விளையாட்டு விளையாடுனா அது ஹராமு, பண்டிகையுடைய இறைச்சியிலும் ரத்தத்திலும் கையை விட்டதுக்கு சமம் அல்லாஹ்வுடைய தூதரவங்க தடுக்கிறாங்க. அப்ப இந்த விளையாட்டு மக்களுக்கு மத்தியில் முழுக்க முழுக்க இது சூதாட்டம் தான். இந்த விளையாட்டை பத்தி சொன்னாலே முதல்ல மனசுல வருது என்னது? சூதாட்டம் தான் என்ற நிலையில் ஒரு விளையாட்டு மக்களுக்கு மத்தியில் அடையாளமாகி இருக்குன்னா அது ஒவ்வொரு பகுதியை தொட்டு மாறும். நம்முடைய பகுதிக்கு என்ன? சீட்டுக்கட்டு. சீட்டுக்கட்டுனாலே சூதாட்டம் தான் அளவுக்கு ஒவ்வொரு நகரங்கள்லையும் கிளப்புகள் வச்சிருக்கிறான். என்னடா கிளப்புல? கிளப்பு முழுக்க சூதாட்டம் தான். என்ன கேமு? சீட்டுக்கட்டு தான். அப்போ ஒரு விளையாட்டை அது சூதாட்டத்துக்கு என்று பிரதானப்படுத்தி கொண்டு போவாங்கன்னா அப்படிப்பட்ட விளையாட்டை நம்ம சும்மா கூட விளையாடக்கூடாது. அந்த பணமரத்துக்கு கேள்வி பால் குடிச்சாலும் கல்லு குடிச்சாலும் பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு முஸ்லீம்
ஒரு தீமைக்குரிய ஒரு காரியத்தை செய்கிறானோ என்கின்ற ஒரு சந்தேகம் கூட வராத அளவுக்கு நடந்து கொள்ளும். அல்லாஹ்வுடைய தூதரும் அப்படித்தான் நடந்துகிட்டாங்க. ஒரு இருட்டான நேரத்துல நின்றுட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ்வோட பக்கத்துல ஒரு பெண்மணி நிற்கிறாங்க. சஹாபாக்கள் கடந்து போறாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்றாங்க, இது என்னுடைய மனைவி தான்ப்பாங்கிறாங்க. சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களை நாங்க சந்தேகப்படுவோமா? அதெல்லாம் சொல்லாதீங்க, ஷைத்தான் உள்ளத்துல போடுவான் அப்படின்னாங்க. அப்போ தன்னுடைய மனைவியோடு கூட நின்று இருக்கும் பொழுதும் கூட மற்றவர்களிடத்தில் தவறான பார்வை வந்துவிடக் கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய தூதரை அவங்க தெளிவுபடுத்துறத பார்க்கணும். அந்த அடிப்படை ஒரு பாவமான நிலை என்று வரும் பொழுது, ஒரு பாவத்திற்குரிய ஒரு காரியம் என்று சமுதாயத்துக்கு மத்தியில் அடையாளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு இருக்குன்னா அதை நம்ம சும்மா கூட நினைஞ்சிடக்கூடாது, விளையாண்டக்கூடாது, அதுல இருந்து தவிர்த்து இருக்கணும் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். இந்த வரையறைகளை கொடுத்து மார்க்கம் எந்த விளையாட்டுகளை என்ன செய்யலாம், விளையாடலாம் அப்படின்னு சொல்லுது. அந்த வகையில பெட்டு கட்டி விளையாடல, சும்மா பொழுதுபோக்குக்கு தான் விளையாடுறோம், அப்படி விளையாண்டா தப்பா அப்படின்னு கேட்டா தப்புலாம் செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன், மற்ற விளையாட்டுகள் போன்று அது ஒரு விளையாட்டு தான். ஆனால் அது ஆரோக்கியமானதா என்று நாம் பார்க்கும் பொழுது அது ஆரோக்கியமானதா இல்லை. விளையாட்டு முறையில், விளையாட்டு தன்மையில் மார்க்கம் தடுத்த எல்லைகள் வரல. அதனால விளையாடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அந்த விளையாட்டினுடைய தன்மை எப்படி இருக்குது, அது நமக்கு ஆரோக்கியமானதா அல்லது ஆரோக்கியமற்றதா என்று பார்க்கும் பொழுது அது ஆரோக்கியமற்றதாக இருப்பதை தான் நம்ம நிச்சய முடியுது, பார்க்க முடியுது. எப்படி அப்படின்னா, விளையாடுறாங்க, லைவ்ல நேர்ல விளையாடும் பொழுது ஒரு கிரிக்கெட்டோ ஒரு ஃபுட்பாலோ வாலிபாலோ விளையாடும் பொழுது ஓடுவாங்க, நடப்பாங்க, அங்க நிக்கிட்டு வருவாங்க, உடம்புல உள்ள கெலோரிஸ் எரிக்கப்படும், பேர்ன் ஆகும், கொழுப்பு, கெட்ட கொழுப்பு கரையும், உடல் ஃபிட் ஆகும், ஸ்ட்ராங் ஆகும், லங்ஸ்ல இருந்து எல்லாமே என்ன செய்யும், அவருடைய அந்த செயல்பாட்டை வந்து ஆரோக்கியமா அமைச்சுக்கணும். ஆனா இந்த மாதிரி ஆன்லைன்ல விளையாடக்கூடிய விளையாட்டுகளை நம்ம விளையாடும் பொழுது அப்படி உடலுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குதா? ஒரு நன்மை கிடைக்கல, மாறான தீமை தான் கிடைக்குது. என்ன தீமை? ரொம்ப நேரம் ஸ்கிரீனை பார்த்து 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 அந்த ஸ்கிரீன்ல இருந்து வரக்கூடிய அந்த ப்ளூ லைட் கண்ணை பாதிக்குது, கண்ணுல பல விதமான பிரச்சனைகள் ஏற்படுது. குறிப்பிட்ட நேரம் அப்படியே விரலை இப்படி போட்டு 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 அசைச்சு 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 கை சவ்வுகள்ல பாதிப்புகள் ஏற்படுது. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீமா அந்த விளையாட்டை ஆரம்பிக்கும் போது பல்வேறு விதமான உடல் ஹார்மோன்கள் சுரப்புதல் மாற்றம் ஏற்படும். என்ன ஹார்மோனு? உடம்புல வந்து அட்ரினலின் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதி எப்ப ஆக்டிவ் ஆகும் தெரியுமா? ஒரு விதமான ஒரு பதட்டம், ஒரு டக்குன்னு ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படும் பொழுது இந்த அட்ரினலின் வந்து டக்குன்னு ரியாக்ட் ஆகும், உடம்புல வந்து ரியாக்ட் ஆகும், அது சுரக்கும். இது சுரக்கிறது நல்லா இயற்கையா வச்சிருக்கிறான். எதுக்குன்னா நம்ம தற்காத்துக்கிறது. டக்குன்னு ஒரு பாம்பு வந்துருச்சு, டக்குன்னு அட்ரினலின் சுரக்கும், துடிப்போம், அடிப்போம், ஒரு ஃபாஸ்டா உடைய செயல்பாடு செய்யும் மூமெண்ட்டை வந்து உடம்பு இயற்கையாவே எல்லாம் அப்படி வச்சிருக்கிறான். இந்த அட்ரினலின் சுரப்பு அப்படிங்கிறது எந்த தேவையற்ற நிலையில் அதிகமா உற்பத்தி ஆகுதுன்னா அந்த ஆன்லைன்ல அவன் சூழ வரலாங்கும் போது ஏதோ ரியலா நடக்கிற மாதிரி அது மூளைக்கு விரிச்சுக்கிட்டு என்ன செய்யுதுன்னா அப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த அட்ரினலின் ஹார்மோன் என்ன செய்யுது, சுரந்துகிட்டே இருக்கு. சுரக்க சுரக்க என்ன ஆகும்? புத்தி மட்டுப்பட்டு போகும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிறாங்கல்ல, ஏன்னா ஆத்திரப்படும் போது இந்த அட்ரினலின் ஹார்மோன் சுரக்கும். இந்த அட்ரினலின் ஹார்மோன் சுரக்க சுரக்க முடிவெடுக்கிற திறன் குறையும், சிந்தனை திறன் வந்தப்பா. அதுலயே மூழ்கி 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 விளையாடும் பொழுது அது நம்முடைய உடல் ரீதியில பல மாற்றங்களை ஏற்படுத்தி எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவோம். ஏதாவது ஒண்ணு சொன்னா போ வெறுப்படைந்து அதை ஒரு கசப்பாக பார்க்கிற மனநிலைக்கு அவங்களை அறியாமலே விளையாடக்கூடியவங்க அவங்களை அறியாமலே அந்த மனநிலைக்கு போயிடுவாங்க. ஏன்? அவன் போட்டு போட்டு அட்ரினலின் சுரக்க வச்சு தன்னை டென்ஷன் ஆக்கிட்டாங்க. எப்போ ஒரு டென்ஷனாவே இருப்பான். ஏதாவது வந்தாலும் டக்குன்னு துப்பாக்கி சுற்றுலாங்கிற மனநிலையோட என்ன செய்யலாம் சொல்லக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு பலர் சென்று விடுவதை பார்க்கிறோம். நம்ம சமூக வலைதளங்க பார்க்கிறோம், எத்தனையோ பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, இப்படி பண்றான். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆகி மருத்துவமனைக்கெல்லாம் போகக்கூடிய நிலைக்கு என்ன செய்யறதுக்கு கேம்கள் இருக்குதுங்கும் பொழுது இது மாதிரியான கேம்களை நம்ம தவிர்த்துக் கொள்வதுதான் நமக்கு என்னது ஆரோக்கியமானது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.